திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரும், முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தொடரும் என்று உறுதியாற்றும். மேடம் 200 தொகுதி வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இலக்கு வந்து சாத்தியம் எந்த நம்பர் நிச்சயமாக சிறப்பான ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து விஜய் பக்கம் இருக்கிறதா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? எல்லா வாக்குகளையும் எண்ணிய பிறகு உண்மை என்னன்னு உண்மை எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாருக்குமே தெரியும். வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? வாக்கு சதவீதம் உயர நம்புறீங்களா? நிச்சயமாக உயரும். இந்த தேர்தலிலே அதிகமாக வந்து மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலையிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் முதல் முறை வாக்காளர்களுக்கு நீங்க என்ன நினைச்சவங்க வாக்களின்னு சொல்ல விரும்புறீங்க? வந்து வாக்களியுங்கள். உங்களோட எதிர்காலத்திற்கு எது நல்ல ஆட்சியாக இருக்கும் என்பதை பற்றி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு ஒரு லாஜிக்கலான ஒரு கன்க்ளூஷனோட வந்து நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி தாண்டி ஒரு வாக்காளரா வந்திருக்கீங்க. வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்காளரும் எதை சிந்திக்கணும்னு சொல்ல வரீங்க? நாட்டுக்கு எது நல்லது, நம்ம உரிமைகளை யார் பாதுகாப்பாங்க, நம்முடைய மொழியை, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டை பாதுகாக்க சிந்தித்து பார்க்கணும்.